நம்ம ஒரு கட்சிய விமர்சிக்கிறதே இல்ல. நம்ம கட்சி தொடங்கி எத்தனை ஆண்டுகளாவது? 3 ஆண்டுகளாவது. ஆனா ஒரு கட்சி திருநெல்வேலி பிச்சை எடுத்து 16 ஆண்டுகளா களத்துல நின்று நாங்களும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு. அதுல சாட்டையின் ஒருத்தர் வருமா பாத்தீங்களா? அவன் ஆல்ரெடி வேறொரு மனைவிய பணத்துக்காக அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறான். வேறொரு மனைவிய, அது இல்லாம வயிற்றுல இருந்த கருவியும் அழிச்சிருக்கான். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு சைக்கோவா இருப்பான் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கணும். இப்படிதான் எங்க சாட்டை என்ன பேசு. அப்புறம் இன்னொன்னு ஹைலைட்டா பேசு. அது இல்லாம அந்த கட்டின அந்த மனைவியோட முதல் புருஷனோட கல்லறைய தகர்த்து எறிஞ்சிட்டான். அப்ப எவ்வளவு பெரிய சைக்கோவா இருப்பான் அந்த சாட்டை அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை பேசு. அப்புறம் இந்த தமிழ் தேசம் சொல்லிட்டு இந்த சீமான் ஒருத்தர் கத்திட்டு இருக்காரு. அவன் தமிழ் மூச்சு பேசுறான். பிள்ளை எங்க படிக்கிறான்? அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல். அப்போ உங்களுக்கு அங்க எங்கடா தமிழ் வழியில தான் வந்து பாடசாலை வந்து உங்களுக்கு திறந்துருக்கு, கத்து தராங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை என்ன பேசிருப்பாப்ல. கொஞ்சம் தள்ளி அங்க இருக்கிறதுனால அவனுக்கு சைடு எடுத்து எதுவுமே சாட்டையால பேச. சப்போஸ் டிவிக்கு சைடு தான் இப்படிதான் கத்தி காத்திருப்பான். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? வேற ஒண்ணு இல்ல, கத்தி சாப்பிட்ட விடுங்க ரெண்டும். வேற மயிலே கிடையாது. இப்பயும் சொல்ற தம்பிங்களா, நாம் தமிழ் தமிழ என்னைக்காவது விஜய் கட்சி சார்ந்த நபர் நாங்களோ விஜய் அவர்களோ ஒரே ஒரு வார்த்தை என்டிகேடா அப்படின்ற நாம் தமிழரோ அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை வந்தாங்க. உங்களுக்கு என்னடா பிரச்சனை? உங்க கட்சி ஒழிய போகுதுன்னா கயிறு எதுவும் சந்தையில எதுவும் கிடைக்கலையா? வாங்கி போய் தொங்கிடுங்க. எதுக்கு இங்க உசுர எடுத்துக்காது? தேவையே இல்லையா உங்களுக்கு? உங்க வேலையை பாருங்களா. உங்களுக்கு ஓட்டு சேகரிங்கன்னா போயிட்டு எதனா பண்ணுங்கடா. அதை விட்டு புட்டு எதுக்கு வந்து ஒத்தா அண்ணன்ல இருந்து தம்பிங்க வரையும் எல்லாம் கத்திங்க கிடைக்கிறீங்க. ஒரு பைக் புண்ணியங்க தாடா. ஏன்னா உங்க அண்ணன் புண்ணிய பிச்சை எடுக்கிறான் திருநெல்வேலி பிச்சை. உங்களுக்கு என்னடா பிரச்சனை?